ஒரு சின்ன வாங்காத கட்சியை பத்தி இவ்வளவு பேசுறாங்கன்னா அது தாவேக்கா தான். இந்த கரூர் இன்சிடென்ட் ஆச்சு, அவ்வளவுதான் விஜய், அவ்வளவுதான் விஜய் கட்சி, அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் அவருக்கு தான் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஜய் வந்து அந்த சுற்றுப்பயணத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ட்ரெண்டிங் ஆச்சு, அவரோட பேச்சு அவ்வளோ ரீச் ஆச்சு, இதாச்சு. அப்போ அவர் உயரத்துல இருந்தாரு. இப்போ வந்து அவர் மறுபடியும் கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்கும், ஜீரோவில் வந்துட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஜீரோ கூட, அந்த பல ஜீரோ கூட ஒரு நம்பர் சேர்ந்தா அதோட மதிப்பே அதிகம். ஸோ அதே மாதிரி வந்து விஜய் மறுபடியும் அவரோட சுற்றுப்பயணத்தையும் அவரோட மாநாட்டையும் அவர் இது பண்ணால் இன்னும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆதரவு இருக்க தான் இருக்கும். ஸோ யார் நினச்சாலும் சரி பொய்யான இது பண்ணி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 500 1000 ரூபாய்க்கு கொடுத்தா தான் கூட்டம் வரும். ஆனால் 1000 ரூபாய் சம்பளம் போனாலும் பரவாயில்லன்னு சம்பளத்தை விட்டுட்டு வர ஒரு கூட்டம் யாருக்குன்னா அது விஜய்க்கு இருக்குது. ப்ளஸ் இவ்வளோ அசம்பாவிதம் நடந்து அவருக்கு எந்த ஒரு மக்களுமே வந்து அவருக்கு அகென்ஸ்டாக பேசலை. ஸோ அதுவே அவர் வெற்றி பெற்ற ஒரு இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு யூடியூப் சேனல் வச்சாலும் சரி, நாளிதழ் எடுத்தாலும் சரி, ஒன்று சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, இல்லை நெகட்டிவாக பேசுவாங்க, இல்லை அட்வைஸ் பண்ணுவாங்க. இது பண்ணுற ஒரு கட்சிக்கு எந்த கட்சிக்குன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கட்சிக்கு இது பண்ணுதுன்னா அது தாவேக்காக்கு தான். ஒரு சின்ன வாங்காத கட்சியை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்கன்னா அது தாவேக்கா தான்.